ரெண்டு விஷயத்துக்கு பேச வேண்டியிருக்கு. ஒன்று, திரு பாபு முருவேல் நேரடியாக பழைய அந்த வீரியத்தோடு இருக்கிறீர்களாங்கிறதுனால அதை நீங்கள் பேசுகிறதா சரியாக இருக்க முடியும். அதே போல் திரு எஸ்ஜி சூர்யா சொன்ன அந்த கருத்தும். எஸ் இல்ல இப்ப பாருங்க, இவங்க தான் எதிர்கட்சி. 60க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை திமுக அணி எதிர்ப்பு வாக்குகள் பெற்று இருக்காங்க. அவங்க தாங்க வீரியமா எதிர்கட்சியாக இருக்க முடியல, அதுக்கான யோக்கியதை இல்ல, மழுமட்டி ஆயிட்டாங்க. எங்களை பார்த்து நாங்க தோழமை கட்சி தெளிவா சொல்றோம். இப்பவும் நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கோம். 28ஆம் தேதி திமுக பவள விழா மாநாட்டுல அத்தனை கட்சி தலைவர்களும் திமுக கூட்டணியில் தான் இருக்கும்னு சொல்றோம். எங்களை பார்த்து என்ன வீரியம் இல்ல அப்படின்னு கேட்கறது, இவங்க எந்த அளவுக்கு மலுமட்டியா போயிட்டாங்கன்னு பாருங்க. இல்ல வார்த்தை இல்ல, இருங்க, நீங்க பேச நான் அதை விட அதிகம் பேசுவேன். கட்சியை விலைக்கு வாங்கிட்டாங்க. தேர்தலுக்கு செலவுக்கு கொடுக்க இல்ல ஒளிமுறைவு இல்லை, எங்க வங்கி கணக்குல வருது. அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு அது செலவு பண்ணியிருக்கோம். தோழமை கட்சிகள் அந்த மாதிரியான கட்சிகளுக்கு கொடுப்பது என்பது அது ஒண்ணு பிரச்சனை. நான் கேட்கிறேன், 4 ஆண்டுகள் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தாரு, அவருக்கு மோடியுடைய எடுபடியா இருந்தாரா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து, தமிழ் இன மக்களுக்கு துரோகம் செய்து, அவ்வளவு மோசமான கேவலமான அனைத்து சட்டங்களுக்கும் மௌனமாக நாடாளுமன்றத்தில் கையை தூக்கின ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தியவர் எடப்பாடியார். நடத்தக்கூடியவர் நீங்க, அதனால சொல்லக்கூடாது. நானே அதை தவறுதான் அவற்றை சொல்லுங்க. பேசும்போது எங்க கட்சியை விலைக்கு வாங்கிட்டான்னு பேசும்போது நீங்க பேசாம இருந்தீங்க. அப்ப நீங்க தடுத்து பேசியிருந்தா நான் இப்படி பேசுறேன். உண்மைதானே? இல்ல சார், விலை கொடுத்து ஒரு சின்ன வேறுபாட்டை சொல்றேன். இல்ல அருணன், உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அருணன், அதே விஷயத்தை ஒரே விஷயம் இல்ல அருணன், ஒரே ஒரு விஷயம் இல்ல, உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு வேறுபாட்டை சொல்லி காமிக்கிறேன். அரசியல் விமர்சனம் வச்சாரு. எல்லாருமே கண்ணியமான விவாதத்துக்குரியவர்கள். ஏன் வார்த்தைகள் விடணும்? நான் என்ன சொல்றேன், எல்லாருமே 5 பேருமே இன்னைக்கு வாதத்தை திறமையா வைக்கக்கூடியவங்க, வார்த்தைகள் விட மாட்டோம். அவர்கிட்ட தவறுன்னு சுட்டி காட்டுற, அப்புறம் நீங்க அடுத்த வார்த்தைக்கு போனா திரும்ப அவரு வருவாரு, அது போயிட்டே தானே இருக்கும். ஒரே ஒரு நான் ஒரு சின்ன வேறுபாட்டை மட்டும் சுட்டி காட்டுறேன். அது நீங்கன்றதுனால எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு என்ன பேச்சாளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றேன். அவர் வைத்தது அரசியல் குற்றச்சாட்டு, அதையும் இன்னும் பக்குவமா வச்சிருக்கலாம். நீங்க சொல்ற தனி மனித விமர்சனம் ஆயிடும். எடப்பாடி அப்படின்னு தனிப்பட்ட ஒருத்தர், அதனால நான் அதை சுட்டி காட்டுறேன். ரெண்டுமே தவிர்க்கப்படணும். அது ஒண்ணு எனக்கு ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. இல்லங்க, தனிப்பட்ட விமர்சனம் அல்ல. இல்ல சார், அவர் பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்க. எடுபடி ஆட்சினா மோடி ஆட்சி இல்ல, அப்படி சொல்லல. ஆட்சியா நீங்க சொல்லல. சரி, ஓகே, பரவாயில்ல. இல்ல நான் என்ன சொல்றேன் சார், இஷ்யூல வரலாம். ரைட், கருத்துக்கு வந்துரும். மாநில சுயாட்சியை பறிச்சார். காஷ்மீர் என்கிற மாநிலம் நீங்க அரசியல் விமர்சனம் வைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கேவலமாக ஆதரவு தந்தவர் இந்த எடப்பாடி. வரலாறு உங்களை மன்னிக்காது. அரசியல் விமர்சனம் வைக்கலாம். நீங்க பண்ற கேவலத்தோட உங்களையே மன்னிச்சு ஓட்டு போடுறான். எங்களை மன்னிச்சிட மாட்டானா? சரி, உங்களுக்கு ஓட்டு போறானே, திரு பாலச்சந்திரன் கேட்டு கேட்டா உங்களுக்கே ஓட்டு போடும்போது போட மாட்டாங்களா? இல்ல வர திரு பாலச்சந்திரன் ஒரு நிமிஷம். நன்றி. நான் பாலச்சந்தர் சார்ட்ட போறேன். ரொம்ப நேரமா அவர்கிட்ட நான் பேசல. அவர் ஏற்கனவே இடையில மறுத்தாரு. திரு பாலச்சந்தர், மன்னிக்கணும், ஏற்கனவே நீங்க சூர்யா நீங்க பேச விரும்புனீங்க. திரு சூர்யா சொன்னாரு, தமிழக பிஜேபியை பொறுத்த மட்டும் இங்க வாரிசு அரசியல் கிடையாது. தமிழிசை காங்கிரஸ் கட்சியில இருந்த ஒரு தலைவருடைய மகள், ஆனா அவங்க பிஜேபியில் நம்பிக்கை வந்து வச்சாங்க. உண்மைதான். ஆனா பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டு கட்சி மட்டும் கிடையாது, அது ஒரு அனைத்து இந்திய கட்சி. பக்கத்துல இருக்கிற கர்நாடகால எடியூரப்பா பையன் கர்நாடக பிஜேபியுடைய தலைவரா வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பொதுவா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். இவங்க பாபு முருகவேல் சொன்னாரு,
நாங்க வந்து வாரிசு அரசியல் பண்றது இல்லைன்னு. இப்ப எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வந்து இப்ப கலைஞர் வந்து ஸ்டாலினை கொண்டு வந்ததோ அல்லது ஸ்டாலின் வந்து தன்னுடைய மகனை அரசியல ஊக்குவிச்சதோ அவங்க வந்து ஒரு குழுவுல வந்து இளைஞர் அணியில வந்து ரொம்ப நாள் பணிபுரிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து வந்தார். இப்ப ஜெயலலிதா அவர்கள் இம்மீடியட்டா வந்து கொள்கை பரப்பு செயலர் ஆனாங்க. வாரிசு அரசியல்ங்கிறது பயாலஜிக்கல் ரிலேஷன் மட்டும் கிடையாது. தான் ஒருவரை எந்த விதமான கட்சி பொறுப்பிலும் இல்லாத ஒருவரை மிக முக்கியமான கட்சி பொறுப்பில் வரும் பொழுதே மிக முக்கியமான கட்சி பொறுப்பில் கொண்டு வந்தால் அது வாரிசு அரசியல் தான். ஜெயலலிதாவை கொண்டு வந்தது வந்து வாரிசு அரசியல் தான். அதனால இதுல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆர்குமெண்ட் ஜெனரேட்ஸ் ஹீட், டிபேட் ஜெனரேட்ஸ் லைட் அப்படிம்பாங்க. வாதம் வெப்பத்தை கொண்டு வரும், விவாதம் மட்டும்தான் வெளிச்சத்தை கொண்டு வரும். உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கெட்டிக்காரங்க, பல புள்ளிவிவரங்கள் தெரிஞ்சவங்க. அவங்க வந்து இந்த புள்ளிவிவரங்கள் அடிப்படையில பேசினா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கட்சியை வந்து விலைக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றது நிச்சயமா தப்பான வார்த்தை. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கையை பின்னாடி வந்து விஷ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பணம் வாங்கல. வெளிப்படையாக அவங்க வந்து எங்க கட்சிக்கு வந்து இவ்வளவுதான் பண வசதி இருக்கு, கூட்டணியில இருக்கும்னு சொன்னபோது அவங்க கொடுத்துருக்காங்க. இதை கட்சி விலைக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டியது நினைக்கிறேன். சரி, ரைட் சார். நம்ம இன்னைக்கு சர்வே முடிவு பார்த்துட்டு நான் வரேன். ராஜ்வதி உங்கள்கிட்ட வரேன். இன்றைய தலைப்பில் நம்ம ஒரு சர்வே நடத்தியிருந்தோம். அதில் யூடியூப் பக்கத்தில் நம்ம நியூஸ் 18 நேயர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பீடை பார்த்துடலாம். 2026 வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது தேர்தல் வியூகம் விரக்தியின் வெளிப்பாடு அப்படிங்கிறத 19,000 பேரில் விரக்தியின் வெளிப்பாடுன்னு 66% பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. திரு சூர்யா. எஸ். இல்லை, அருணனையா கொள்கைவாதியா சித்தாந்தவாதியா பார்க்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு சொல்றாரு செந்தில் பாலாஜி கேஸ்ல அவர் வெளியே வந்தா கலைக்கக்கூடிய அளவுக்கு சாட்சியங்கள் வீக்கானவர்களான்னு கேட்கிறாரு. உள்ளபடியே ரொம்ப வருத்தத்தை தருது. அந்த ஏமாந்தவர்கள் எல்லாருமே 2000 பேருக்கு மேல அரசாங்க வேலை வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கடன் வாங்கி கைமாத்து வாங்கி நகையை வித்து வாங்கியவர்கள். அதுலதான் அந்த 2000 நாட்கள்ல உங்களால எதுவுமே நிரூபிக்க முடியல. நான் ஒண்ணு கேட்கிறேன், அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கலாம். இந்த 2000 பேரை, அதாவது வேலைக்கு பணம் கொடுத்து ஏமாந்தவர்களை குற்றவாளிகளாக மாற்றியது தவறா இல்லையா? அதுல கூட ஒரு நிலைப்பாடு எடுக்காம, அதாவது கஷ்டப்படக்கூடிய எளிமையான மக்கள் பக்கம் இந்த கேஸ்ல நில்லாம நீங்க செந்தில் பாலாஜி பக்கத்துல நிக்கிறதுலே உங்க கட்சி எவ்வளவு சித்தாந்தத்தில் வலுவிழந்து திமுகவினரும் இப்படி விலை போயிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இல்ல பாருங்க, பழையபடி விலை போய் இருக்குங்கிற வார்த்தை ஏங்க நீங்க இந்த அதானி அம்பானிகள்ட்ட விலை போனது தேர்தல் பத்திரங்கள் மூலமா எத்தனை 1000 கோடி ரூபாய்? பதில் சொல்லுங்க. செந்தில் பாலாஜி வழக்கு மகாராஷ்டிராவில் பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் என்று இதே மோடி பேசுவாரு. பிறகு அவரையே வந்து துணை முதலமைச்சராக்கி பேசலாம். 2000 பேர் ஏமாந்திருக்காங்களே, அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சூர்யா, நீங்க விலை போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்குல்ல. பொறுமையா கேட்டேன். சொல்லுங்க. இல்ல இன்னொரு சொல்றேன். இல்ல செந்தில் பாலாஜி விவகாரத்துல நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து தெளிவா இருக்கணும். எங்க கிட்ட சாட்சிகள் நல்ல பணமா உருவாக்கி வச்சிருக்கோம். நாங்க இந்த வழக்கை இது பண்ணுவோம். இவ்வளவு நாள் உள்ள இருந்தது போதும், இனி ஜாமீன் தரலாம் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கணும். நாங்க பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கிறோம். ஆனா நீங்க வெறும் பழிவாங்கலுக்காகத்தான் இந்த வழக்குகளை நடத்துகிற ஒழிய அந்த பாதிக்கப்பட்டவங்க நீங்க சொல்வதற்காக அல்ல. அப்படி நீங்க பாதிக்கப்பட்டவங்க தான் இந்நேரம் வழக்கை பிடிச்சி செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துக்கணும். அமலாக்கத்துறையை வச்சிருக்கீங்க. ஒரு வழக்கை ஒழுங்காக நடத்த முடிய மோடி அரசு. தமிழக அரசு பார்த்து கேட்கணும். ஏன்னா பிரெடிகேட் ஆஃபென்ஸை விசாரிக்கிறது தமிழக அரசு தான். விசாரிக்கவே முடியாது. நான் பேசி முடிச்சவர் ஒரே ஒரு அரசியல் பாயிண்ட் சூர்யா பேசுற முக்கியமான பாயிண்ட். இந்த வர்ற காலத்துல பாஜக கூட்டணி எல்லாம் மாறுவியா, எதிர்கட்சிகள்லாம் ஒண்ணுபடுவாங்கன்னாரு. அதுக்கு வந்து இப்ப இருக்கிறது பலமான கூட்டணி இல்ல. அப்ப அவர் அதிமுக பத்தி சொல்றாரு. ஆக மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வருங்கிறாரு. அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நாங்க தனித்து தான்ங்கறாரு. பேசுறாரா இல்ல அதுதான் அவங்க நிலைப்பாடு? இல்ல சார், திரு எடப்பாடி பழனிசாமி கொள்கை என்ன நண்பர் சொல்லுவாரா? சார் 24க்கு முன்னாடியும் அவங்க சொன்னாங்க சார், திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்தார். நான் வரப்படாது.